ஹலோ கைஸ், 90s கிட்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி தனக்கு மண்டையில இருக்கிற முடி கொட்டிடக்கூடாது அப்படிங்கிறதா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த பிரச்சனையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தோட பேரு தான் விசேஷம். இந்த திரைப்படத்தோட கதாநாயகனை முதல் கட்டத்துல காட்டுவாங்க. அப்போ ஒரு பிளாட்டுக்கு மாடிப்படி ஏரியா மெதுவா ஏறி ஒரு வீட்டோட கதவை போய் தட்டுவான். அந்த வீட்டுல யாரு இருப்பான்னு பாத்தீங்கன்னா ஒரு வக்கீல் இருப்பாரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட கல்யாணத்து அன்னைக்கு தான் கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணு வந்து இன்னொருத்தனோட ஓடிட்டா அப்படிங்கிறதுனால அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் இவரு போயிருப்பாரு. அப்ப அந்த வக்கீல் என்ன சொல்றாரு, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணு எப்படி கல்யாணத்தை அன்னைக்கு ஓடிச்சோ அதனால அந்த பொண்ணு மேல நம்ம மான நஷ்ட இலக்கு போட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வந்து நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கேஸ அந்த வக்கீல் எடுத்துறாரு. இதுக்காக அந்த வக்கீலுக்கு நம்ம ஹீரோ தன்னோட காசை கொஞ்சம் வந்து எடுத்து கொடுப்பாரு, வக்கீல் பீசா. இதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருந்து அவர் வெளியே வரும்போது என்னோட கல்யாணம் எப்படி நடந்துச்சு, அங்க வச்சு எப்படி நின்னுச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து அவர் நினைச்சு பார்த்துட்டே வருவாரு. அதாவது இவருக்கு கோயில வந்து கல்யாணம் வந்து ரெடியா இருக்கும். அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம் நம்ம திரைப்படத்தோட கதாநாயகன் இருக்கும். அப்ப டக்குனு அந்த பொண்ணுக்கு இவர் தாலி கட்டி முடிச்சோன்னா அந்த பொண்ணு யாரையா ஒருத்தனை வந்து தேடிட்டே இருக்கும். யார் தான் தேடுன்னு இவன் கேட்கும்போது ஒன்னு இல்லைன்னு சொல்லிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து ஒரு பையன் வந்து கையை காட்டினோன்னே டக்குன்னு அது போட்டிருந்த மாலையில இருந்து எல்லாத்தையும் கலட்டியா அவர் கையில கொடுத்துட்டு அந்த பையனை பார்த்து ஓடியும். அதுக்கப்புறம் தான் இவங்க இருக்கிற எல்லாருக்குமே விஷயம் புரியும். இந்த பொண்ணு வந்து ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிருக்கேன், அந்த பையனுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற விஷயம். இப்போ இந்த இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இவர் மாடிப்படியில இருந்து இறங்கி வந்தோன்னே இவரோட தாய் மாமா வந்து ஸ்கூட்டில வருவாரு. வந்தோடனே அவர் பின்னாடி வண்டியில ஏறி உட்காந்துட்டு எல்லா பழசையும் நினைச்சு பார்த்து வருத்தப்பட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு குளத்தங்கரையில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம கதாநாயகர் தன்னோட கல்யாணத்தை சொல்லி அவங்க மாமாட்ட அழும்போது, நீ எதுக்குடா அழுவுற சின்ன குழந்தை மாதிரி, உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும், நீ எதை நினைச்சு வருத்தப்படாத அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நாளா கதாநாயகன் வந்து கல்யாணம் நின்றுச்சு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல தாடி இடியெல்லாம் வளர்த்துட்டு வேலையை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான். இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு இவன் தன்னோட வேலையை மறுபடியும் முதல்ல இருந்து கான்சென்ட்ரேட் பண்ணி வேலையெல்லாம் முதல்ல இருந்து செய்வான். அதுக்கப்புறம் இவனோட ஃப்ரெண்டோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இவனுக்கு ஒரு சொந்தமா தோட்டம் இருக்கும். அந்த வேலையெல்லாம் சரியா பண்ணிட்டு இருக்கும்போது இவன் மாமா திருப்பி வந்து இவங்க அம்மா கிட்ட என்ன சொல்வார்னா, இப்படி இன்னும் எத்தனை காலம் தான் போறது, இவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா, இவனுக்கு என்ன கல்யாணம் முடிஞ்ச அந்த பொண்ணு ஓடிச்சு, கல்யாணம் அன்னைக்கு தானே ஓடிச்சு, கல்யாணம் முடிஞ்சு ஓடின பசங்களே எத்தனை பேர் திருப்பி கல்யாணம் பண்றது இல்ல, இவனுக்கு கல்யாணம் அன்னைக்கு தானே ஓடிச்சு, இப்போ இவனுக்கு புதுசா ஒரு பொண்ணு பாக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கதாநாயகனோட ஃப்ரெண்டை வந்து காட்டுவாங்க. கதாநாயகனோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தா லவபுல் மேட்ரிமோனி அப்படின்னு ஒரு மேட்ரிமோனி நடத்திட்டு இருப்பாரு. அந்த மேட்ரிமோனிக்கு போய் நம்ம கதாநாயகன் வந்து எனக்கு மறுபடியும் பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஏ மச்சா மறுபடியும் உனக்கு கல்யாணம் பண்ணா, என்னோட அனுபவத்தை சொல்றேன், கல்யாணம் பண்ணாத அப்படிங்கும்போது உனக்கு கல்யாணம் உனக்கு என்ன, உனக்கும் பொண்டாட்டி இருக்கா, சந்தோஷமா இருக்க அப்படிங்கும்போது அவர் ஃப்ரெண்டோட மனைவி வந்து பக்கத்துல வந்துட்டு சீக்கிரம் அவருக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து வைங்க, அவரும் என்ன உங்களை மாதிரி நம்மள மாதிரி லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது யார் நம்மளா சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் கலாய்ப்பாரு. இதுக்கப்புறம் இவர் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் ஸ்டூடியோல நின்றுட்டு மேட்ரிமோனியில போடுறதுக்கான ஒரு நல்ல போட்டோ வந்து தெளிவா இவருக்கு வந்து எடுப்பாரு. எடுத்து இவரோட மேட்ரிமோனியில போட்டோ போட்டதுக்கு அப்புறம் மேட்ரிமோனியில இவருக்கு ஏற்ற மாதிரி பொண்ணுங்களோட போட்டோ நிறைய வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியோட ஒவ்வொரு பொண்ணையும் பார்க்க போகும்போது ஒவ்வொரு பொண்ணுங்களும் இவரை நேர்ல பார்த்து இவருக்கு வழுக்க இருந்ததுன்னா வேண்டாம்னு சொல்லி இவரோட கல்யாணம் வந்து இப்படியே நின்றுட்டு இருக்கும். இதுக்கப்புறம் டக்குனே இவர் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து சும்மா நார்மலா நின்றுட்டு இருப்பாரு. அப்ப அங்க ஏதோ ஒரு போராட்டம் நடக்கும். அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்காக போலீஸ் அங்க இருக்கிற எல்லாத்தையும் தடியடி நடத்திட்டு இருப்பாங்க. அப்ப அந்த போராட்டத்தில் உள்ள எல்லாருமே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நுழைஞ்சோடனே கதாநாயகனும் இந்த போராட்டத்தில் உள்ளவங்க நினைச்சா அவனை தடியடியில அவனையும் சேர்த்து அடிச்சுவாங்க. இதுக்கப்புறம் அவனுக்கு போலீஸ் அடிச்சனால வீட்டுல வச்சு அவனுக்கு அவங்க அம்மாவும் மாமா எல்லாரும் ஒத்தனை வச்சுட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது டக்குனு அப்போதான் நம்ம கதாநாயகனோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு போவோம். போயிட்டு என்ன சொல்லலாம், நீ என்ன சும்மா இருந்த ஒன்னு அடிச்சாங்கன்னா நான் இதுல கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதான், அவங்க என் பேச்சு கேட்கலடா, அதுக்குள்ள என்ன அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படும் போது சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்ன குட் நியூஸ் போது உனக்கு இப்போ ஒரு பொண்ணு வந்து ஓகே இருக்கு, என்ன சொல்ற உண்மையா இருந்தா ஆமா, பட் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு இது ரெண்டாவது கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போது சுத்தி இருக்கல இருந்து ரெண்டாவது கல்யாணம், ஏன்டா ரெண்டாவது கல்யாணம் நீ பண்ணிக்கிட மாட்டியா, அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு, ஒரு தடவை நீ மீட் பண்ணி பாரு, உனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படி சொல்லுவான். இல்ல எனக்கு முதல் கல்யாணம் பண்ணும், இப்போ உனக்கு வயசு எத்தனை தெரியுமா, 30 ஆயிடுச்சு, இப்போ என்ன எல்லாரும் ஒன்னா சேட்டானா கூடுறாங்க, அங்கிள் தானே கூப்பிட்டு இருக்காங்க, ஒழுங்கா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லாட்டி தாத்தான்னு கூட்டுறாங்கன்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட் அவனுக்கு சொன்னோன்னா அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஓகே நல்ல பொண்ணா இருந்தா என்ன, ரெண்டாவது கல்யாணங்கிறது மேட்டர் இல்லடா, பொண்ணு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம கதாநாயகனை கூப்பிட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போவாங்க. அந்த பொண்ணு ஒரு போலீஸா இருப்பாங்க. போலீஸா இருக்கும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இன்னொரு போராட்டத்துல ஒரு இடத்துல நிற்கும் போது அந்த பொண்ணை பாக்குறதுக்காக நம்ம கதாநாயகன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல அந்த பொண்ணுக்கு போன் அடிச்சு நாங்க தான் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, சரி ஓகே நீங்க டீ கடையில் உட்காருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போன்ல சொல்லிடுவாங்க. இவங்க டீ கடையில் உட்கார்ந்துருக்கும் போது இவங்க பாக்குறதுக்காக நம்ம கதாநாயகி இருக்காங்க பாத்தீங்கன்னா, இவங்க நல்லா குண்டா இருப்பாங்க. இவங்க இப்ப பாக்குறதுக்காக போய் கதாநாயகன் உட்காரும் போது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயும் சந்திச்சிருக்கோமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இவனோட கல்யாண பிரச்சனை வேணா அங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்திருப்போம், நீங்க அப்ப பாத்துருக்கலாம் அப்படின்னா, இல்ல நான் அப்பா பார்க்கல, வேற எப்போது நம்ம பாத்துக்கோமா, நீங்க ரீசெண்டா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போராட்டத்தில் நீங்க என்கிட்ட அடி வாங்கினீங்க அப்படின்னா அப்ப அவனை அடிச்சது நீங்க தான், ஆமா நான் தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லி கதாநாயகி சொல்லும்போது அவங்களுக்குள்ள வேடிக்கையா இருக்கும். இதுக்கப்புறம் கதாநாயகி வந்து என்ன சொல்லுவானா, எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும், உங்களை பத்தி எல்லாமே நானும் விசாரிச்சுட்டேன், உங்களை பத்தி யாருமே தப்பா சொன்னது, என்ன பத்தி உங்களுக்கு தெரியணும்னா நம்ம ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்து தான் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே டக்குனு இவங்க பேசிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு வெளியே ஒரு சின்ன போராட்டம் பிரச்சனை ஆயிடுச்சு. போலீஸ் உடனே வாங்கணும்னா நம்ம கதாநாயகி அங்க இருந்து எந்திரிச்சு போய் அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிக்கிறத நம்ம ஹீரோ வந்து பாப்பாரு. பார்த்தோன்னே இவருக்கு கதாநாயகியை ரொம்ப பிடிச்சோம். இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் கதாநாயகன் தனியா உட்காந்து ஒரு இடத்துல பேசுவாங்க, என்னன்னா அவங்க லவ் பத்தி. அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஏன் டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணவன் ஒரு சைக்கோ, எப்ப பார்த்தாலும் என்ன குடிச்சிட்டு வந்து அடிச்சுட்டே இருந்தான். அது மட்டும் இல்லாம என்னோட குறைய சொல்லி என்ன திட்டினா, குண்டா இருக்கிறது என்னோட பிரச்சனையா, நான் சின்ன வயசுல இருந்து குண்டா தான் இருப்பேன், அவர் தெரிஞ்சுதான் அவன் கல்யாணம் பண்ணணும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் குண்டா இருக்கும் சொல்லி அடிச்சா நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அழுகும்போது, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்களே என்ன இப்படி கிண்டல் பண்ண மாட்டீங்க, முன்னாடியே சொல்றதா இருந்தா இப்ப சொல்லிருங்க அப்படின்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்பவே பிடிச்சி இவங்க ரெண்டு ஃபேமிலிக்குள்ளேயும் பிடிச்சி இவங்களுக்குள்ள லவ்வபலா ஒரு லைஃப் வந்து போறோம். ஹீரோயினோட அப்பா இருக்கிற பாத்தீங்களா, இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவர் ஒரு பெரிய லாட்ரி சீட் இருக்குமா, இந்த பைத்தியமா இருவார். இது எல்லாருமே உங்களுக்கு புரிஞ்சோன்னா நமக்கு பொண்ணு தான் முக்கியம், அவங்க அப்பா எப்படி இருக்கிறது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு லவபிள் கப்பிள்ஸ் மாதிரி ஒரு நல்ல சாங்லாம் போட்டு இவங்க லைஃப் நல்லா போயிடுவான். இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரோட கல்யாணம் நிச்சயப்பட்டு கல்யாணம் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல முடிஞ்சு இவர் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டுக்கும் கல்யாணம் கூட பண்ணி வைப்பாரு. இதுக்கப்புறம் நைட் எப்பவும் போல இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கும் போது நம்ம ஹீரோவோட வீட்டில் உள்ள சின்ன பசங்களோட எல்லாம் சந்தோஷமா உட்காந்து பேசுறத பார்த்து ஹீரோவோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டில் இப்படி சிரிப்பு சத்தம் கேட்க அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு நீங்க நைட் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கூடாது, நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லி வேடிக்கை ஏதாவது பண்ணணும் சொல்லி வெடி இருக்குதுமா, இதை எடுத்து அவன் ஃபர்ஸ்ட் நைட் ரூம் குள்ள தூக்கி போடுவாங்க. பட் வெடி வந்து பத்து வச்சது வந்து அப்படியே அணைஞ்சிடும். பட் ஹீரோவும் ஹீரோனையும் நைட் நடக்க வேண்டியது எல்லாமே அவங்களுக்குள்ள நடந்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா. இதுக்கப்புறம் இப்படியே நாட்கள் எப்போ போல மாசம் தாண்டிட்டே இருக்கும்போது எல்லா கல்யாணம் முடிஞ்சவங்கள்ட்டையும் கல்யாணம் முடியாத வயசான டீம் கேட்கற கேள்விதான், எப்போ விசேஷம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க கேட்கும்போது ஹீரோனி ஏதாவது ஒன்னு சொல்லி மலிப்பிட்டே இருப்பாங்க. இப்படி அவங்க ரெண்டு பேரும் கல்யாண வீட்டுக்கு ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்போ ஒரு பாட்டி மறுபடியும் விசேஷம் எப்போ அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஹீரோனுக்கும் வந்து சாப்பிடுற இடத்துல வச்சு அந்த பாட்டி கூட சண்டைக்கு ஏறிடுவாங்க. இவங்க சண்டைக்கு ஏறோட ஹீரோட்டி என்ன சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் விசேஷம் இவன் நம்ம ஏதாவது விசேஷம் கேட்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சொல்லி சண்டை போடும்போது நம்ம ஹீரோட தாய்மாமன் வந்து அவங்க அம்மா எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சோம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட தாய்மாமன் என்ன சொன்னா, டே நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, நீங்க ரெண்டு ஒன்னு சேர்ந்தா பிரச்சனை ஓகே எதுன்னு அர்த்தம், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு எதுவும் குழந்தை பிறக்கணும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், நீங்க போய் டாக்டரை பார்க்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் ஹீரோனையும் டாக்டரை பார்க்க அனுப்பாங்க. ஹீரோவும் ஹீரோனையும் டாக்டர் பார்க்க போன நேரத்தில் ஹீரோவை வந்து எப்போ போல சாம்பிள்ஸ் இருக்குமா, ஸ்பெர்மோட சாம்பிள்ஸ் வந்து எடுத்து வச்சுருவாங்க. அப்போ ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு என்ன சொல்றது எப்படி எடுக்கிறது எதுவுமே தெரியாது. உடனே தன்னோட நண்பனுக்கு கால் பண்ணி, டே இப்படி நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம்டா, ஸ்பெர்ம் எடுக்கணும், அப்போ எடுத்து கொண்டு போனேன், எனக்கு தெரியாதடா அப்படின்னா, டே உன்னை வச்சுட்டு நான் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் காமெடியா பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட ரிசல்ட் எல்லாத்தையுமே டாக்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் டாக்டர் என்ன சொல்லலாம், உங்க ரெண்டுத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஹீரோயினி கொஞ்சம் குண்டா இருக்காங்க ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி அவங்க சொல்லும்போது ஹீரோக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, தன்னோட மனைவி எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினிக்கு வந்து பிரெக்னெண்டா இருக்க தேவையான எல்லா மெடிசனையுமே ஒவ்வொன்றா எடுத்துட்டு பட் இந்த டாக்டர் சரியில்லைன்னா இன்னொரு டாக்டர் பார்ப்பாங்க. அவரு இதே மாதிரி சொல்றாரு, ஹீரோக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. இந்த டைம் இவங்க கடைசியா ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக போவாங்க. இந்த டாக்டர் தேவை நமக்கு நல்ல விஷயம் நடந்துறதா அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோயினோட அப்பாக்கு அந்த டைம் லாட்ரி சீட் வந்து அடிச்சோம். லாட்ரி சீட் அடிச்சோம்னா அந்த விஷயத்தை ஹீரோயினி அப்பா வந்து ஹீரோயினிட்ட கால் பண்ணி சொல்லும்போது ஹீரோயினி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்ப ஹாஸ்பிட்டல் வச்சுதான் இந்த விஷயம் நடந்தேன், இந்த டாக்டராக நமக்கு நல்ல விஷயத்த சொல்லுவாங்கன்னு இவங்க நினைக்கும் போது இந்த டாக்டர் கையை வச்சார். இப்ப ஹீரோயினி உடனே கோவத்துல வீட்டுல வந்து அவங்க கிட்ட இருந்த எல்லா மெடிசனையும் எடுத்து எரிக்க ஆரம்பிச்சாங்க. ஹீரோவி இதை பார்த்துட்டு எதையும் பத்தி கவலைப்படாத, நமக்கு ஒண்ணு இல்ல, நமக்கு ஒரு குழந்தை பிறகு எனக்கு நீ குழந்தை உனக்கு நான் குழந்தை அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஃப்ரெண்டா. அதுக்கப்புறம் இவங்களை கவுன்சிலிங் கொடுக்குற கையில் இன்னொரு டாக்டர் கூப்பிடுவார். அப்ப ஹீரோனி அதுல இருந்து எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்லலாம், நான் அப்படி என்ன சார் தப்பு பண்ணிட்டேன், வாழ்க்கையில எல்லாரும் பண்ற மாதிரி நான் ஒரு கல்யாணம் ஆசைப்பட்டேன், என் கல்யாணம் எவ்வளவு லேட்டா நடந்தது, இப்ப எனக்கு எல்லாருக்கும் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை ஆசைப்பட்டேன், அதுவும் நடக்கல, இப்ப நான் என்ன சார் பண்ணணும்னா டக்குனு அவசரம், நீங்க மெடிசன் மேலாம் நம்பிக்கை வைக்கிறத தூக்கி போடுங்க, நீங்க பிரஷர்ல இருந்தாலே உங்களுக்கு குழந்தையில இருந்து எதுவுமே உருவாது, ரொம்பவும் பியூட்டிஃபுல்லா மெமரபுளா இருங்க, அதாவது ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னா வாழ்க்கையில அடுத்தடுத்த சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க இப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு குழந்தை எதுவும் பிறக்காது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மெடிசன் மாதிரி அவர் ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாரு. இதுக்கப்புறம் இவர் குழந்தை பிறக்கணுங்கிற ஐடியாவை விட்டுட்டு ஹீரோயினோட எனி டைம் சந்தோஷமா இருக்காரு. ஹீரோட மாமா வந்து யாரும் வந்து எந்த அட்வைஸ் பண்ணாலும் எதையும் கேட்காம அவர் ஹீரோயினோட எப்பவும் போல சந்தோஷமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள், அதாவது அடுத்த ப்ரொமோஷன் எப்படி கிடைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி இவங்க ரெண்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினையும் சந்தோஷமா இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு டியூட்டி வரும், அதாவது என்னன்னா இவங்களோட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்ட ஒருத்தன் வந்து மாட்டிடும். உடனே ஹீரோயினி அவனை ஜெயிலுக்குள்ள வச்சு இருக்கிற எல்லா கோவத்தையும் அவன் மேல கட்டி தன்னோட கோவத்தை குறைச்சதுக்கு அப்புறம் தன்னோட வீட்டுக்கு வரும்போது ஹஸ்பண்ட் என்ன பண்ணா, இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு என் மேல இருந்த எல்லா கோத்தையும் ஒரு தவணை காட்டினா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு ரொம்பவும் சந்தோஷமா ஒண்ணு சேர்றதுனால ஒரு 3-4 மாசம் கழிச்சு அவங்க மறுபடியும் பிரெக்னென்ட் ஆகும். பிரெக்னென்ட் ஆனப்போ அவங்களாலே இதை நம்ப முடியாது. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொல்லும்போது அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி ஓகே, இப்போ உனக்கு எஸ்ஏ டெஸ்ட் இருக்கு, என்ன பண்ண போறா, அதனால என்ன குழந்தைய பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அழகான ஒரு பெண் குழந்தைய பெற்றுக்கலாம். பெற்றுக்கிட்டு இவங்களுக்கு ஒரு டாக்டர் கவுன்சிலிங் கொடுத்தாருமா. அந்த டாக்டரை நேரில் போய் பார்த்து அவர்கிட்ட இந்த குழந்தையை காட்டும் போது இவங்கள மாதிரி ஒரு பிரச்சனை இன்னும் 2 தம்பதியர் வந்து அவங்க முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அந்த டாக்டர் அவங்க கிட்ட காட்டி இவங்களும் உங்களை மாதிரி பிரச்சனை வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, பெண் குழந்தை அப்படின்னு, ஆமா டாக்டர் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சந்தோஷப்படும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி வந்து குழந்தைய தன்னோட ஹஸ்பண்ட் கொடுத்து எனக்கு டியூட்டிக்கு லேட் ஆகுது, நான் டியூட்டி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டியூட்டிக்கு வந்து கிளம்பிடுவாங்க. இதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க. இது உண்மையை சொன்னா ஒரு அழகான திரைப்படம்னு சொல்லலாம். மற்ற திரைப்படத்துல ஹீரோ ஹீரோயினா அழகா இருப்பாங்க, இப்படி இருந்தா தான் காதல் வரும், அப்படி இருந்தா தான் காதல் வரும்னு காட்டுறாங்க. பட் இந்த திரைப்படத்துல காதல் எப்படினாலும் வரும், அது உண்மையான விஷயம் அப்படிங்கிறத இந்த திரைப்படத்தில் தெளிவாக. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த திரைப்படம் தமிழ்ல அவைலபிள் அல்ல,
பதிலாக உங்களுக்கு கொஞ்சம் மலையாளம் தெரிஞ்சா கண்டிப்பாக பாருங்க. சரி ஃப்ரெண்ட், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா நம்ம சேனல் கீழே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. ஒருவேளை நான் சொன்ன விஷயங்களை பிடிக்க நடந்துச்சு புரிய நடந்து நீங்க நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த விஷயங்களை மாத்திக்கிறேன். தேங்க்யூ மீ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.